கேரளாவில் நிலச்சரிவில் சிக்கி 21 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் பெய்த மழை மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவு ஆகியவற்றின் காரணமாக 21 பேர் தூக்க கலக்கத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான பின்னணியோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபிநயா. நீங்க தொடரலாம். நன்றி தேவப்பிரியன். வயநாட்டில் இருக்கக்கூடிய 3 பகுதிகள், மெப்பாடி, முண்டக்கை, அதே போன்று சூரல்மலை, இந்த 3 பகுதிகளில் தான் இந்த நிலச்சரிவினுடைய தாக்கம் என்பது மிக அதிக அளவில் இருந்திருக்கிறது. இதுவரை 21 பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 400க்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிலச்சரிவில் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள் என்று அஞ்சப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக பல பகுதிகளுக்கு உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு அந்த நிலச்சரிவினுடைய தீவிரம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழை பெய்து வருவதன் காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. மிக குறிப்பாக இந்த நிலச்சரிவு அதிகரிப்பு என்பது 2015ஆம் ஆண்டிற்கு பிறகு கேரளாவில் மிக அதிகமாக மாறியிருப்பதை பார்க்க முடிகிறது. 2015 2022 ஆண்டு வரைக்கும் இந்தியா முழுக்க நிகழ்ந்த 3000க்கும் மேற்பட்ட பெரிய அளவிலான நிலச்சரிவுகளில் 59% கேரளாவில் மட்டும் நிகழ்ந்திருக்கிறது. இது கடந்த 2015க்கு முன்பாக இந்த எண்ணிக்கை என்பது குறைவாகத்தான் இருந்திருக்கிறது. 2015க்கு பிறகு இந்த எண்ணிக்கை அதிகரித்திருப்பது என்பது அங்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், புவியியல் ரீதியாக அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் இவை பின்பற்றாமல் இருப்பதும், காலநிலை மாற்றத்தால் மழையினுடைய அதிகரிப்பும் முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்த விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் சஜய்குமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சஜய்குமார், இப்போ இந்த மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? 400க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கி இருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுகிறது. அந்த எண்ணிக்கை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கா? அபிநயா, அதாவது சூரல்மலை, வயநாடு மாவட்டத்தில் சூரல்மலை, முண்டக்கை, அட்டமலை ஆகிய 3 பகுதிகளில் நள்ளிரவு 1 மணி முதல் இன்று அதிகாலை 4 மணி வரை 3 முறை ஏற்பட்ட நிலச்சரிவு. அந்த சூரல்மலை பகுதியானது 2 மாடி வீடு உயரத்துக்கு மண் குவிந்து அந்த பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து செல்லப்பட்டது. மேலும் தற்போதைய நிலவரப்படி 21 பேர் உயிரிழந்திருக்கிறது. சாலியாற்றில் இருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து சிதைந்த நிலையில் உடல்கள் மீட்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய முக்கிய ஒரு பாலம் உடைந்ததால் அந்த பாலம் சீரமைத்தால் மட்டுமே மீட்பு படையினருக்கு அந்த பகுதிக்கு செல்ல முடியும். அதாவது தேசிய பேரிடர் மீட்பு குழு 4 குழுக்கள் இந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறது. ஆனால் சம்பவ இடத்திற்கு இன்னும் சென்றடைய முடியவில்லை. அதே போல தீயணைப்புத்துறை, பேரிடர் மீட்பு குழு என அனைத்து குழுக்களும் அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தற்காலிக பாலம் சீரமைத்தால் மட்டுமே இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியும். 400 பேர் அல்ல, அதாவது 400 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதிகளில் சிக்கி தவிப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் மோசமான வானிலை காரணமாக இந்திய ராணுவத்தின் ஹெலிகாப்டர்கள் அங்கு சென்றடைய முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக MI-7 ஹெலிகாப்டரை பயன்படுத்த தற்போது ராணுவம் முயற்சி செய்து வருகிறது. மேலும் கண்ணூர் பகுதியிலிருந்து இந்த தற்காலிக பாலம் அமைக்க மேலும் உதவியாக இருக்கும் என கருதி ராணுவ வீரர்கள், ராணுவ படை அந்த கண்ணூரிலிருந்து வயநாடு நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கிறது. தற்போது வரையும் மீட்பு பணி தோய்வடைந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதிக்கு சென்றடைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சாலைகள் அனைத்தும் சிதைந்து, அதே போல பாலம் முற்றிலும் அடித்து செல்லப்பட்டதால் மீட்பு படையினருக்கு இந்த பாலம் சீரமைத்தால் மட்டுமே, ராணுவம் அங்கு அடைந்தால் மட்டுமே பாலம் சீரமைத்து அங்கு செல்ல முடியும். இருந்தாலும் கே ராஜன் செய்தியாளரை சந்தித்த போது இன்று மாலையுடன் அந்த பகுதிக்கு சென்று அனைத்து மக்களை அங்கிருந்து மீட்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் நேற்றையிலிருந்து இந்த நிலச்சரிவு ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் நேற்று பல பகுதிகளிலும் மக்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை அங்கு மேற்கொண்டு கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்று ஒரு இரவு கடந்து இருந்தால் இந்த அனைத்து மக்களையும் பாதுகாப்பாக அப்புறப்படுத்த முடிந்திருக்கும். ஆனால் துரதிருஷ்டமாக நேற்று நள்ளிரவிலிருந்து தொடர்ந்து 3 முறை ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக தற்போது பெரிய ஒரு பேரிடர் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு படையினர் அங்கு சென்றடைந்தால் துரிதமாக மேலும் உயிரிழப்பு அதிகரிக்காமல் மக்களை மீட்க முடியும் என்பது தற்போதைய நிலவரம். அபிநயா, சஜய்குமார், இப்போ ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு என்பதுதான் இப்போ அங்கு தரை வழியாக செல்ல முடியவில்லை என்றால் அது மற்றொரு வழியாக இருக்கலாம். அதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக, நிச்சயமாக. அதாவது விமானப்படையின் MI-7 என்ற ஹெலிகாப்டர் இந்த மழையை எதிர்கொண்டு அந்த பகுதிக்கு சென்றிட முடியும் என்றால் அந்த வேக ஹெலிகாப்டரை பயன்படுத்தி தற்போது மீட்பு பணிக்காக
நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அந்த பிரதமர் இறந்தவர்களுக்கு தற்போது 2 லட்சம் ரூபாயும், அதே போல சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் தற்காலிக நிதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் கேரளா முதல்வரை தொடர்பு கண்டு துரித நடவடிக்கை மேற்கொள்ள என்னென்ன உதவிகள் வேண்டும் என்பதை கேட்டறிந்துள்ளார். அதன்படி மத்திய அரசின் முழு உதவிகளும் மாநில அரசுக்கு இந்த மீட்பு பணிகளுக்கு தற்போது அளித்து வருகிறது. மேலும் அந்த பகுதியில் இருந்த ஒரு அரசு பள்ளி முற்றிலுமாக அங்கிருந்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதே போல பெரிய ஒரு பேரிடர் தான் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது என கூறலாம். அபிநயா, ஏற்கனவே ஒரு ஆண்டில் நிகழ்ந்த இது போன்ற நிலச்சரிவில் 80 பேர் உயிரிழந்த ஒரு சம்பவம் நிகழ்வு என்பது கேரளாவில் நடந்திருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய சூழலின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை, இந்த 21 என்ற அந்த எண்ணிக்கை என்பது இன்னும் உயரும் என்ற அச்சம் இருக்கா? நிச்சயமாக. அதாவது அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர் ஹாரிசன் கம்பெனியின் அந்த தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் 10 பேர் மாயம் அடைந்திருக்கிறதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் தற்போதைய நிலவரப்படி இந்த மீட்பு படையினருக்கும் எளிதாக அங்கு சென்றடைய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதால் உயிர் பலி என்பது மேலும் உயர வாய்ப்பு இருக்கிறது. எதுவா இருந்தாலும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து அனைத்து துறைகளையும் பயன்படுத்தி வெகு விரைவில் அங்கு சென்று மீட்பு பணிகளை தொடங்க முழுவீச்சாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராணுவம் உதவி நாடியிருக்கிறது. அதற்காகத்தான் ராணுவம் அந்த பகுதிக்கு வந்தடைந்தால் உடனடியாக அந்த துரிதமாக அந்த பகுதியில் உள்ள சேதமடைந்த பாலத்தை, தற்காலிக பாலங்கள் அமைத்து அந்த பகுதிக்கு மீட்பு படையினர் சென்றிட முடியும். தற்போது நிலவரப்படி மழையும் பலத்த மழை அங்கு பெய்து கொண்டிருக்கிறதால் மீட்பு பணிக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர் மூலம் மட்டுமே தற்போது மீட்க முடியும் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் மழை ஹெலிகாப்டருக்கு அந்த பகுதிக்கு செல்ல சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் MI-7 என்ற ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணி நடவடிக்கை. நம்மோடு வயநாடு பகுதியிலிருந்து செய்தியாளர் ஷபீர் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். 400 குடும்பங்களுக்கும் மேல அங்க சிக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சிக்கி இருக்கிறது அப்படின்னா இடிபாடுகளுக்கு கீழையா அல்லது வெளி பகுதிகளில் அவங்களால தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல இருக்காங்களா? சார் வணக்கம் சார். இது ஒரு பெரிய ஒரு உருள்பட்டல் தான் இங்க வந்திருக்கு. அதுல இப்போ கிட்டத்தட்ட 300-400 குடும்பங்கள் இங்க இடத்துல இருக்கும். இங்க தமிழ்நாடு இந்த நீலகிரி மாவட்டத்துல ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ஏரியா இருக்கு. மேப்பாடி சொல்ற ஏரியா. இதுல இப்போ ചൂരൽമല ടൗൺ പൂർണ്ണമായി കംപ്ലീറ്റ്ലി ചൂരൽമല ടൗൺ ഇപ്പോൾ முடிஞ்சிருக்கு. அங்க ஒரு டெம்பிள், ஒரு மஸ்ஜித், அதெல்லாமே இந்த தண்ணி மூடி இருக்கு. இப்போ இங்க இருந்து ஒரு 10 போர்டு இங்க இருந்து கிடைச்சு, அதில் ஒராளுக்கு 9 போர்டு இங்க இருந்து கிடைச்சு, ஒராளுக்கு கொஞ்சம் ஜீவன் இருக்கு. அவர் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கு. இங்க ஏரியாவில மொத்தம் பிரச்சனை இருக்குது. இந்த பாலம் அது ഈ ഏരിയാവ് രണ്ടും കണക്ട് പண்றத പാലം അത് പൂർണ്ണമായി കംപ്ലീറ്റ്ലി അത് തകർന്നിருக்கு. ഈ പാലത്തിന് അപ്പുറത്തേക്ക് ഇങ്ങ ഇത് രക്ഷാപ്രവർത്തകർക്ക് എല്ലാമേ പോകാൻ ഒരു വഴി கிடையாது. அதனால இப்போ அவர் எல்லாமே அந்த சைடில் அகப்பட்டிருக்கு. അതിന് ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாம் வந்தாலும் அந்த மாதிரி பாலம் ரிப்பேர் பண்ணி, அதല്ലെങ്കിൽ பாலம் ஒரு ரோப்பில் எல்லாமே ஒரு டெம்பரரி பாலம் ഉണ്ടാക്കിയ அதுக்கு பின்னாடி மாத்திரமே இது രക്ഷാപ്രവർത്തകർ എല്ലാം അപ്പുറത്തേക്ക് എത്താനുള്ള ഒരു വഴി கிடைக்கும். அதான இப்போ பெரிய பிரச்சனமா இருக்குது. இது முண்டக்கை மலைமுகளில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அது இப்போ கீழே இருக்கிறவருக்கு தெரியாது. அதாவது இந்த மாதிரி രക്ഷാപ്രവർത്തനം பண்றதுக்கு யாருமே அங்க ரீச் பண்றதுக்கு വലിய பிரச்சனை இருக்கு. யாரும் அங்க இப்பழும் ரெஸ்கியூ பண்றதுக்கு யாரும் எத்தாது. அதுதான பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி இங்க பெரிய ஒரு பிரச்சனை உருள்பட்டல் வந்திருக்கு. அதனால என்ன பண்றோம் என்று ஏதாவது இங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும்
പാനിക് ആയിരിക്ക് ഇപ്പോഴും മഴ കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് പെയ്തുകൊണ്ടേ ഇരിക്കുന്നത് അതിനാലെ ഇനിയും മുകളിൽ നിന്നും ഉരുൾപൊട്ടൽ വരാനുള്ള ഒരു ചാൻസ് ഇപ്പോഴും ഇருக்கு அதனால இப்போ இங்க இருக்கிற ரக்ஷாபிரவர்த்தகர் அரசியல்வாதிகள் எல்லாமே വലിയ டென்ஷனா இருக்கு இது முன்னாடி எந்த மாதிரியே இங்க இருக்கும் அது தெரியாது இப்போ வந்து ஒரு 20 above persons ஆல்ரெடி பாடி கிடைச்சிருக்கு அதனால இந்த இடத்துல எல்லாரும் വലിയ பானிக்கா இருக்கு ரக்ஷாபிரவர்த்தனம் கம்ப்ளீட்லி இது பண்றதுக்கு വലിയ பிரச்சனை இப்போ பெரிய மழை காரணம் இங்க இருக்குது கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் எல்லாமே ஆளுகள் ரக்ஷாபிரவர்த்தனத்துக்கு ஆளுகள் வந்துட்டே இருக்கு அவருக்கு இங்க இடத்திலேக்கு எத்துவான் ஒரு വലിയ பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி இல்லாம இப்ப இங்க இன்னும் இப்போ கொடுக்க முடியும் ஹலோ திரு ஷபீர் நீங்க சொல்றத பார்த்தா சில பகுதிகளை இன்னும் ரீச் பண்ணவே முடியல அப்படின்றத சொல்றீங்க ஹெலிகாப்டர் மூலமா அங்க ரீச் பண்ண முடியுமா திரு ஷபீர் ஹெலிகாப்டர் அங்க போய் ரீச் பண்றதுக்கும் கிளைமேட் கண்டிஷன் அதற்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்காங்க திரு ஷபீர் அங்க நிறைய இடங்களை போய் ரீச் பண்ணவே முடியல ஏன்னா மலை முகட்ல இருக்கு அந்த முண்டக்கைன்ற பகுதியெல்லாம் அப்படின்றத சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது ரீச் பண்ற அந்த ரூட் எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த இடிபாடுகள் அதை வந்து தடை பண்ணியிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இப்போ ஹெலிகாப்டர் மூலமா ரீச் பண்ண முடியுமா அதுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்காங்க எல்லாரும் ஏர்லிஃப்டிங்னு வேண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க அதனால ஹெலிகாப்டர் இங்க இப்ப இதுவரைக்கும் ஹெலிகாப்டர் எத்தவே இல்லை ஹெலிகாப்டர் வந்தாலும் அது ஹெலிகாப்டர் இங்க ரீச் பண்றதுக்கு இங்க ஒரு இடம் கிடைக்கும் அதுதான் பெரிய பிரச்சனை அது வந்து ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் எல்லாமே இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு சூரல்மலை ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு அங்க கம்ப்ளீட்லி அதெல்லாமே வெள்ளமாயிருக்கு பின்ன வந்து எல்லாமே ஃபாரஸ்ட் எஸ்டேட் தேயிலை தோட்டங்கள் எல்லாமே இருக்கு அங்கொன்னும் ஹெலிகாப்டர் ரீச் பண்றதுக்கு ஒரு இடம் இங்க கிடைக்கும் அதுதான் பெரிய பிரச்சனை இப்போ வந்துட்டு முண்டக்காய் மலை முகளில் ரொம்ப ஆளுகள் அதாவது பெரிய ஒரு 200-300 குடும்பங்கள் அங்கதான் இப்ப குடுங்கி கிடக்கிறது அவரே ரெஸ்கியூ பண்றதுக்கு உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர் மட்டும்தான் ஒரு வழி இருக்கு அதில் ஹெலிகாப்டர் இங்க இடத்தில் எத்துறதுக்கு വലിയ பிரச்சனையாயிருக்கு இப்போ வந்து மദ്രാസിൽ നിന്നും ஒரு மிலிட்டரி ரெஜிமெண்ட் அங்க இருந்தும் புறப்பட்டிருக்கு அவர் இப்போ ஒபிஷியல்ஸ் சொன்ன மாதிரி அது தெரிஞ்சா எனக்கு ஒரு 1 ஹவருக்குள்ள അല്ലെങ്കിൽ 1-2 ഹവറുക്കുള്ള മദ്രാസിൽ നിന്നുള്ള ഒരു റെജിമെന്റ് ഒരു റെസ്ക്യൂ കോയമ്പത്തൂരിൽ നിന്നും മദ്രാസിൽ നിന്നും അതുപോലെ ഊട്ടിയിൽ നിന്നും ഒരു ടീം ഇങ്ങ എത്തിയിടും കേരളാവിൽ നിന്നുള്ള ഒരു ടീം കണ്ണൂരിൽ നിന്നും ഇങ്ങ എത്തിയിടും അവരിങ്ങ എത്തിയാൽ ഈ ഞാൻ മുன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு பாலம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தி ஒரு ரோப்பில் எல்லாமே ஒரு தாற்காலிக பாலம் നിർമ്മിച്ച് അതിലൂടെ அங்க ரெஸ்கியூ பண்றதுக்கு அங்க போகான் ஒரு இடம் கிடைக்கும் அல்லாது ஹெலிகாப்டர் വരുന്നதுக்கு ஹெலிகாப்டர் இங்க ரீச் பண்றதுக்கு ஒரு இடம் கிடைக்காதது വലിയ പ്രശ്നമായിരിക്കും ഇത് സൈന്യം എത്തുമ്പോൾ അത് வந்து മിലിറ്ററി ടീം എത്തുമ്പോൾ அதுக்கும் ஒரு வழி தெளியும்னு இங்குள்ள ஆளுகள் எல்லாமே அதுனதானே வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் நீங்க சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது நிறைய பகுதிகள் அங்க வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்றதும் ஆனா அவங்கள மீட்கிறதுக்கான ரூட் அங்க இல்ல அதுக்கு டெம்பரரியா ஒரு ரூட் அமைச்சு அங்க போக வேண்டிய ஒரு பெரிய சவால் மீட்பு பணியாளர்களுக்கு அங்க ஏற்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இப்போ இதெல்லாம் சரியாகி எப்போ அவங்கள ரீச் பண்ண முடியும் உள்ள இருக்கவங்களுக்கு அதுக்கு முன்னாடி உணவு அதாவது ஃபுட் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சிருக்காங்களா அதான் சொல்றது அந்த மாதிரி ஒரு பாலம் ஒரு பிரிட்ஜ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு അല്ലെങ്കിൽ ஒரு டெம்பரரி பிரிட்ஜ் ரெடி பண்றதுக்கு இங்க மிலிட்டரி ഫോഴ്സ് എത്ത വേണം சொல்றது மிலிட்டரி ഫോഴ്സ് வந்து ഒരു ബ്രിഡ്ജ് അത് മദ്രാസിൽ നിന്നും അതുപോലെ തന്നെ ഊട്ടിയിൽ നിന്നും അതുപോലെ തന്നെ കണ്ണൂർ കേരളാവിലെ കണ്ണൂർ നിന്നുമെല്ലാം ഈ மிலிட்டரி ഫോഴ്സ് வந்து அவர் ஒரு டெம்பரரி பிரிட்ஜ் ரெடி பண்ணி அந்த மாதிரி ரெஸ்கியூ ஆபரேஷன் அங்க ഈ மலைமுகளில் சென்று ரெஸ்கியூ
ஆபரேஷன் போதும். அதல்லாத ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்றதுக்கு பெரிய கஷ்டமாயிடும். அந்த மாதிரி இந்த கேரளா போலீஸ் அதுபோல ஃபயர் ஃபோர்ஸ் இத NDRF அவரெல்லாம் சொல்றது ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்றதுக்கு அங்க ரீச் பண்றதுக்கு വലിയ பிரச்சனை வந்திருக்கும். அதுதான் இந்த பிரிட்ஜ் டோட்டலி கொலாப்ஸ்டு. ஸோ அதனால நான் சொல்லியது ഈ பிரிட்ஜ் ஒரு டெம்பரரி பிரிட்ஜ் ரெடி பண்ணி அந்த மாதிரியே அங்க ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு ஒரு ரோப்பு கெட்டி ആ റോപ്പില് ഓരോരുത്തരെ വലിയ റിസ്കി ആയി ഇത് വലിയ ഇത് നദി വന്ന് ഈ പുഴ வந்து பெரியது. அதனால വളരെ ரிஸ்கி ஆகி NDRF டீம் இந்த மாதிரி எல்லாம் இப்ப பண்ணிக்கொண்டே இருக்குது. அதுக்கு மட்டும் வண்டி போகிறதுக்கு ஏதாவது ஒரு அந்த மாதிரி சிந்திக்க வேண்டாம். ஆளுகளுக்கு ரெண்டு சைட்லேக்கும் போகிறதுக்கு ஒரு தாൽക്കാലിക பிரிட்ஜ் ஒரு டெம்பரரி பிரிட்ஜ் வேணும். അതിനുള്ള ஒரு சிரமம் இப்போ வந்து NDRF எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இந்த மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்தால் அது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். அதனால மிலிட்டரி ஃபோர்ஸுக்கு தானே வெயிட் பண்றது. இப்போ ஹெலிகாப்டர் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹெலிகாப்டருக்குள்ள ஒரு கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு ஹெலிகாப்டர்ல ஏர்லிஃப்டிங் பண்றதுக்கு அவரு அதுக்குள்ள சிரமங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஓகே, ஹெலிகாப்டர் இங்க ரீச் பண்றதுக்கு ஒரு இடம் கிடையாது. அதுதானே பெரிய பிரச்சனை ஆயிட்டு இப்ப இருக்குது. 2 ஹெலிகாப்டர் கோழிக்கோட்டுக்கு மீண்டும் திரும்பிடுச்சு அப்படின்ற செய்தியும் நம்ம பார்க்குறோம் திரு ஷபீர். இப்போ இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை இந்த டெத் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற அச்சம் இருக்கா? டெத் வந்துட்டு இங்க இடத்துல அதாவது இங்க இடத்துல ഈ ബ്രിഡ്ജ് இங்க இடத்துல ஒரு சின்ன டவுன் ஆயிருக்கும். இது டவுனில் இന്ന് காலையில ஒரு 9 ബോഡി கிடைச்சிருக்கு. 9 ബോഡി கிடைச்சு. அதுல 10 பேர்ல 9 ബോഡി கிடைச்சு. ஒராளு கொஞ்சம் அது லைவா இருந்து கொஞ்சம் ஜீவன் இருக்கு. அவர் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவரோட அதை பத்தி எனக்கு கம்ப்ளீட்லி ஒரு அங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அது வந்து 9 பேரு. பின்ன வந்து ஒரு 10 பேரோட ബോഡി ஒரு லாங்ல ஒரு வேற டிஸ்ட்ரிக்ட்ல அதாவது வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு புழையில் നിന്നും கிடைச்சிருக்கு. ஒரு 50 കിലോമീറ്റർ അകലെ. അന്ത வந்து ஒரு 19 பேர் இப்போ டெத் ஆகி എന്നുള്ള ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க கிடைக்குது. எல்லாம் நாட் ஒபிஷியல். எல்லாமே இங்க பல இடத்துന്നും கிடைக்கிறது. ஏதாയാലും இட் வில் பி இதுல வியாப்தி வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும். ஏதாയാലും இப்போ ரெஸ்கியூ பண்றதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஹெவி ரெயின் ஆல்சோ ரெய்னிங் ஹியர். அதுவும் வந்து വലിയ பிரச்சனையா இருக்கு. ഈ பிரிட்ஜ் கம்ப்ளீட்லி போயதுனால ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்றதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இப்போ எல்லாரும் பெரிய சந்தேகப்பட்டு தான் இங்க ரெஸ்கியூ டீம் எல்லாமே இருக்கிறது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்கிறேன் திரு ஷபீர். இப்போ என்ன நடந்திருக்கு? மண்ணு அப்படியே மூடி இருக்கு, வீடுகளை வந்து மூடிடுச்சு, அந்த மாதிரியான சூழல் இருக்கா? அல்லது மண் சரிவு ஏற்பட்டு வீடுகளை அடிச்சுட்டு ஆத்துல போயிடுச்சு, அந்த மாதிரியான சூழல் இருக்கா? என்ன நடந்திருக்காங்க? ഒരു പെരിയ മല ഏരിയ അങ്ക ഫോറസ്റ്റ് இருக்கு. അതുപോലെ തന്നെ ഹാരിസൺസ് മലയാളം പ്ലാന്റേഷൻ എസ്റ്റേറ്റും இருக்கு. அங்க இன்னும் டோட்டலி ஒரு 3 கிலோமீட்டர் மேலே வந்து பெரிய மலையில பாறைகளும் மண்ணுகளும் எல்லாமே வந்து ராத்திரி 2 மணி நேரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு டவுன் இருக்கு. அந்த டவுன் வந்து சூரல்மலை டவுன். சூரல்மலை டவுன்ல கம்ப்ளீட்லி அதுக்கு மேல ഈ പാറക്കല്ലുകളും മണ്ണും எல்லாமே வந்து மூடிட்டேன். அப்ப ராத்திரி தூங்குன டைம்ல ஆளுகளுக்கு என்ன சம்பவிச்சது ஆளுகளுக்கு தெரியாத ஒரு டைமே கிடைச்சல. அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்லி இந்த வந்து தண்ணி பாறைக்கல்லுகளே இந்த மண் எல்லாமே வந்து டவுன்ல கம்ப்ளீட்லி மூடியாச்சு. அதனால இங்க இருக்கிற கீழே இருக்கிற ஆளுகளே ஒரு 100-300 ஃபேமிலிஸ் இருக்கு. அவரு எஸ்டேட் தேயிலை தோட்டத்துல லேபர்ஸ் இருக்கு. அதில்பட்ட ஆளுகள் தான் இப்போ டெத் ஆயிருது. மேலே என்ன பற்றின்னு அது இப்பழும் தெரியாது. மேலேன்னு இது மலைமுகளிலும் ரொம்ப வீடு இருக்கு. 300 எபோ வீடு இருக்கு மலைமுகள்ல. அங்க என்ன பண்றது இப்பழும் அங்க ரீச் பண்றதுக்கு ரெஸ்கியூ டீம்னு கிடைச்சிடல. அதனால அங்க என்ன பண்றதுக்கு யாருக்குமே தெரியாது. இங்க கீழே இடத்துல மண்ணு மூடி பாறைக்கல்லு மூடி வெள்ளம் மூடி அதனால இப்போ 10-19 பேரு டெத் ஆயிருக்கு. இணைப்பில் வந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, எப்படியான சிச்சுவேஷன் அங்க இருக்கு அப்படின்ற நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி திரு ஷபீர்.
கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்ட இந்த கடும் நிலச்சரிவில் தற்போது அந்த பலி எண்ணிக்கை 36ஆக உயர்ந்திருக்கிறது என்பதையும் நாம் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்ற ஒரு அச்சம்தான் இருக்கிறது. கீழ்ப்பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்பு தான் தற்போது வரைக்கும் ஓரளவு தெரிந்திருக்கிறது. ஆனால் மலை முகடுகளில் இருக்கக்கூடிய நிறைய வீடுகள் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. அங்கு என்ன சூழல் என்பது தற்போது வரைக்கும் தெரியவே இல்லை என்ற ஒரு தகவலை அங்கு வயநாட்டில் இருக்கக்கூடிய செய்தியாளர் நம்மோடு பகிர்ந்ததை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளையும் பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.